எங்க மருமவில் போய் வர அத்தை அது ஏன் அத்தை கேட்குறேன். மித்தனுக்காரும் தனிஷ்காருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வரேன் அத்தை. எவ்வளோ போட்டிருந்தாங்க ஃபீஸு? என்ன பண்ணுறது, அப்பப்போ 5000 10,000 அந்தமாரி கட்டுறதுனால இப்போ ஒரு 40,000 2 பேரும் சேர்த்து ஃபீஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்தாச்சு. என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு பார்த்தியா. நம்ம தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம், சரி நம்ம பசங்களாவது படித்து நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் கஷ்டப்பட்டு கட்டிட்டு வரோம். என்ன பண்ணுறது அத்தை, வெயில் ஒன்றுமே முடியல அத்தை. ஜூஸு வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா அங்கே பிள்ளைங்கள்லாம் விட்டு ₹1 இராணுவ வீரராக போயிட்டு சம்பாரித்து ஒண்டியாக தனியால் சம்பாரித்து கொடுக்குறாங்க. நீ எத்தனை போய் அமௌண்ட்டு கட்டிட்டு வா. உன் பசங்க படிக்காமல் ஒன்றும் இல்லை இப்போ. உங்கள் பசங்க படிக்காமல் இது பால் விளையாட்டும். என்னத்த பண்ணுறது, சரி எப்படியாவது படிச்சிருவாரான்ற மாதிரி எப்படியாவது தனிஷ்கார் மித்துங்காமல் படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறது. என்னத்த ஒரே வெயில், ஒரு ஜூஸ்னால் வாங்கி தரியா எனக்கு? ஒன்றுமே வாங்கி தர மாட்டேங்கிறப்போ. அங்கே ஸ்கூலில் இது காசு கட்டுறதுக்கு துட்டு இருக்குது, ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வரதுக்கு துட்டு இல்லையா? பாரு, ஒரே ₹1 கூட இல்லாமல் ஃபீஸ் கட்டு அப்படின்னு நான் போடி நிறைய பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் நடந்து வந்தேன் தெரியுமா. நான் அதுக்கு ஒரு ₹10 வைக்கணும், நம்ம நந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நந்தே வந்தேன் தெரியுமா. சொல்லுப்பாலாம் என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் இருக்குது. நம்ம ஊருக்காரு சில பேர் எல்லாம் நம்ம ஊர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டு கொடுக்குறாங்க. சில பேர் பார்த்தோன்னே ட்ருன்னு அப்படியே வண்டி நம்ம ஊருக்காரங்க இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பிடுறாங்க. இதே நல்ல உள்ளம் கொண்ட பள்ளியங்கத்தில் இருக்கிறவங்க வந்து லிஃப்ட்டு கொடுக்குறாங்க. இந்த கவிதக்கா மாதிரி, எங்கள் எதிர் வீட்டு ஆண்டி மாதிரி, அப்புறம் எங்கள் கோமதி ஆண்டி எல்லாம் லிஃப்ட்டு இது பண்ணுவாங்க. எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா கூட சரி வரியா நான் இங்கே போகிறேன் எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு தான் போவாங்க. சரி ஆள் இல்லையே ஒத்தாசையாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு திருப்பம் இப்படி ஒரு திருப்பம் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அதான் பொடி நிறையா நடந்து வந்தாத்த. என்னத்த பண்ணுறது, கீரை வித்தாங்க, ஒரு 2 கத்தை வாங்கி வைக்கக்கூடாது, முட்டை போட்டு நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பேன்ல. நீ சொல்கிற தானே சொல்லியிருந்தா என்ன பண்ணுறது. சரி இதுக்கப்புறம் தான் வந்தால் வாங்கி வைக்கிறேன் 2 கத்தை பொரியல் பண்ணினா சாப்பிட்லாம். என்னத்துக்கு கண்டதும் சாப்பிட்றது, சிக்கனு மட்டனு புரோட்டா சாப்பிட்றது, கீரை பழம் அந்த மாதிரி வகைகள் எல்லாம் சாப்பிட்லாம் போலுக்குது. என்ன பண்ணுறது சொல்ல, ஹெல்த்தியாக இருக்கணும், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. என்ன சொல்கிறது, வா வந்து வீடு வந்து உடம்பு ரொம்ப டேமேஜ் கொடுத்து போயிடுது. குளுக்கோஸ் எல்லாம் ஏற்கனவே எல்லாம் பண்ண உடம்பு சரியில்லாமல் என்ன பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம வந்து கீரை ஐட்டமாக நல்லா அந்த வெயில் காலத்துக்கு வந்து நல்லா கீரை பழம் இந்த மாதிரி ஃபுட்டாகவே எடுத்துப்போம். நல்லா தண்ணி குடிப்போம் சரியா. தண்ணி குடித்தாலும் எதுவும் குடித்தாலும் டீ காஃபி இல்லாமல் இருக்க முடியுது. என்ன பண்ணுறது. சரி வாமா, டீ வாங்கி வந்துக்கிறாங்க, டீ குடிச்சிட்டு போவே. டீனா சாப்பிடுவேன், ஊற்றி கொடு கிளாஸில், நான் டீ குடிப்பேன் நல்லா. சரி வா உக்காரு, டீ குடிப்பேன். வா டீ குடிக்கலாம். என்ன பண்ணுறது, வா ஊற்றி குடிப்பா வா.